எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வந்து 35,000 ரூபாய்க்கு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ இந்த மிஷினை வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வச்சு வீடியோ பண்ணுற அளவுக்கு டைமே கிடைக்கல. முதல் மிஷின் வந்த உடனே டிஸ்பேச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ரெண்டாவது மிஷின் வந்திருக்குது. இதை வந்து ஒரு வீடியோ பண்ணி நம்ம மக்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய அவுட்லுக். ரொம்ப வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெடலு, ஒரு சுவிட்சு, ரோலர் கொடுத்துருக்கோம். இது டெலிவரி பார்ட். நூல் வந்து இது வழியாக கீழே விழுந்துடும் வெளியில். ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக வந்து மிஷின் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் நீங்கள் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் எப்படி நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, தளவு வந்து கையால் பிரித்து உள்ளே கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். கையால் வந்து தளவு பிரித்து நீங்கள் உள்ளே கொடுக்க போகிறீங்க. கொடுத்தா இந்த வழியாக நூலை துணியை உள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த வழியாக நூல் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு டேமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், துணியோட தளவு வந்து நம்ம பிரிச்சிட்டோம். பெடல் இருக்குது, பெடலை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். நூலை உள்ளே போட்டாச்சு. அதுக்கு பவர் ஆன் பண்ணாலும் மிஷின் ஓடாது. பெடல் மிதிச்சிங்கன்னா தான் மிஷின் ஓடும். ஸோ இப்போது நூல் பார்த்தீங்கன்னா எங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா, மிஷினோட பேக் சைடில் நூல் கீழே வர ஆரம்பிச்சிடும். கீழே தரையில் விழுந்துடும். ஓகேங்களா? பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நூல் வந்து கீழே விழுந்துடும். குவாலிட்டி பக்காவாக இருக்கும். பாருங்க, பார்த்துட்டிங்களா? நூலை வந்து நல்லா உதறி காமிச்சாச்சு. ஸோ எந்த டஸ்ட்டு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இயந்திரத்துடைய குவாலிட்டி. இயந்திரத்தோட குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் அதில் பிரிக்கக்கூடிய நூலுடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளது வந்து கையில் பிரித்தா எந்த மாதிரி குவாலிட்டி வருமோ அதே குவாலிட்டிக்கு தான் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் நூலாக பிரிச்சிங்கனாலும் வரும். ஸோ இந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிஷின் வந்து டிசைனிங் நம்மளுக்கு முடிஞ்சு கைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டாவது மிஷின் உள்ளே வந்திருக்கு. அதனால் வேணுன்றவங்க உடனே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. ஸோ இதோடைய மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 HP மோட்டர் தான். அதனால் கரண்ட் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் தான் மோயும். இதில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனும் கிடையாது, லைட்டும் கிடையாது, ஒரே ஒரு மோட்டர் மட்டும்தான் ஓடும். அதனால் வந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் தீர்றதே வந்து ரொம்ப அதிகபட்சம் தான். அரை யூனிட் 1/4 யூனிட் தான் தீரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப கரண்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து இது ஒர்க் பண்ணும். அதே சமயத்தில் மிஷின் சிம்பிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் நின்றுட்டும் வேலை செய்யலாம், சேர் போட்டு உட்காந்தும் வேலை செய்யலாம். ரெண்டுக்குமே ஹைட் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மிஷினுடைய ரேட் வந்து 35,000 ரூபா. ரா மெட்டீரியல் வந்து 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுக்குறோம். திருப்பி வந்து பைபேக் 93 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். 1 கிலோவுக்கு 40 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வெள்ளை துணி எடுத்திங்கன்னா 1 கிலோ 100 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் கொடுக்குறோம். திருப்பி 145 ரூபாய்க்கு எடுக்கிறோம். 1 கிலோவுக்கு 45 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ உங்களுக்கு கலர் வேணுமா, ஒயிட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பெரிய அளவு ப்ராஃபிட் கொடுக்குறோம். இந்த பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிக அளவு பைபேக் ரேட் கொடுக்குறது நம்ம கம்பெனி ஒன்று தான். ஸோ அதனால் இந்த காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கம்பெனியை தொடர்பு கொள்ளுங்கள். சிறப்பான லாபத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.